ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்த கொண்டாட்டங்களை தற்போது காணலாம். கேரள மக்களின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் பண்டிகையை கன்னியாகுமரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். அப்போது மகாபலி வேடமணிந்து மேளதாளங்கள் முழங்க மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர். கல்லூரி வளாகத்தில் பூக்கோளமிட்டு நடனம், வட்டம் இழுத்தல், பானை உடைத்தல் உள்ளிட்ட போட்டிகளை நடத்தி மகிழ்ந்தனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் நிறுவனத்தில் மாணவர் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பாக ஓணம் கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பாரம்பரிய சேலை அணிந்து உற்சாகமாக நடனமாடினர். தமிழக கேரள எல்லையான ஆரியங்காவு பகுதியில் செயல்பட்டு வரும் பள்ளியில் மாணவ மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து ஆடல் பாடலுடன் ஓணம் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடினர். அப்போது தமிழ் பாடல் ஒன்றுக்கு மாணவர் ஒருவருடன் இணைந்து ஆசிரியரும் நடனமாடிய நிகழ்வு அங்கிருந்த சக மாணவர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. മലയാളി മങ്കിയാണെന്ന് തോന്നുന്നു. ആ പോസ്റ്റ് നേരെ ഓടുന്നുണ്ട്. തിരിച്ചു വരുമ്പോൾ നമുക്ക് കാണാം. ചെസ് നമ്പർ 403. கோவை பாலக்காடு சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மகாபலி மன்னர் வேடமணிந்த மாணவரை ஹெலிகாப்டர் மூலம் கல்லூரிக்கு அழைத்து வந்தனர். இதனை கண்டு அங்கிருந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உற்சாகமடைந்தனர்.